வணக்கம். அன்னை நாகபராசத்தியம்மன் 18ஆம் படி கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கு இனியது ஒரு இரவு வணக்கம். இந்த வீடியோ நான் பதிவு பண்ணும்போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மணி 2:30 ஆகுது. 3 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நான் இந்த பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக மட்டும்தான் பதிவு பண்ணுறேன். சின்ன விஷயம்னு சொல்கிறதோட மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஆடிப்பூரம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நாள் இன்னைக்கு. எல்லா இடத்துலையும் வளையல் காப்பில் அலங்காரமாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு என் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நான் மனசு திருப்தி வர்ற அளவுக்கு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறது என்னால் முடியல. அதுக்கு காரணம் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை. 2வது கோயிலில் கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோயிலில் திருவிழா வேலை போயிட்டுருக்கு, திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, திருவிழா வேலைக்காக ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. அதனால் அந்த கோயிலில் சாய்பாபாவுக்கு முன்னாடி அந்த யாகசாலை இருக்கக்கூடிய இடத்த நம்ம தரப்புறத்துக்கான பகுதிக்காக அதை கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சிமெண்டெல்லாம் அங்கே படிஞ்சு வரும். அதனால் அம்மனுக்கு பெருசாக எதுவுமே பண்ணலை. ஓகே, இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 வளைவு மாலை மட்டும் அம்மனுக்கு கட்டி போட்டு என் கையாலேயே கட்டி போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் படைக்க முடியுமோ அதை படைச்சிட்டு சதபடி இந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆடிப்புறங்கிறதுனால நம்மளுடைய கோவிலில் கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆடிப்புறம்னாலே எப்பொழுதுமே மற்ற அம்மன் கோயில்களுக்கு தான் போவாங்க. இங்கே இருக்கக்கூடியது கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு கொஞ்சம் குறைவாக தான் பக்தர்கள் வந்திருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தாங்க. 2வது நம்ம கோயிலில் மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் மாலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பொழுதுமே கவுச்சி படையல் ஐயாவுக்கு கிடையாது. ஐயாவை பொறுத்த வரைக்கும் கவுச்சி படையல் போட்டால் தன்னால் பக்தர்கள் கூட்டம் வந்து குமிஞ்சிடும். ஏன்னா கவுச்சி சாப்பிட்றதுக்காக கிடையாது. அவர் கவுச்சி போட்டோம்னா இந்த இடத்துல வாக்கக்கூடிய பக்தர்களை வந்து அதிகமாக வருவாங்க. அதுதான் இந்த கோயிலுடைய நம்பிக்கை. அதுபடி தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறமேல இன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு பற்றி பேசுமே. அதுக்கப்புறம் இடையில எனக்கு கொஞ்சம் மன சரியில்லை, கொஞ்சம் கவலைகள், கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனை, கொஞ்சம் பண காசெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தள்ளிவிட்டு வந்த செல்லை அப்புறம் பார்க்கும்போது யதார்த்தமாக செல்லை வந்து ஒரு முக்கியமான பதிவு வச்சுருந்தேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். நாளைக்கு நம்ம கோயிலில் ஒரு வளைகாப்பு ஒன்று இருந்துச்சு. அதை பதிவு பண்ணி வச்சுருந்தது செல்லில் வச்சுருந்தேன். சரி ஓகே, நல்ல வேலை ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணோம். குறைஞ்சது வந்து நம்ம கோயிலே சமைக்கிறதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் புளிசோறு, லெமன் சோறு, தக்காளி சாதம், கருகப்பிள்ளை சாதம், எள்ளு சாதம் தவிர்த்து பாக்கி எல்லா சாதமும் 7 வகையான சாதம், அதுக்கப்புறம் அப்பளம், இந்த மாதிரி கூட்டு, என்னென்னமோ சின்ன சின்ன தொட்டுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நாளைக்கு ரெடி பண்ணுறோம். 2வது அம்மனுக்கு அபிஷேகம், புடவை, அலங்கார பொருள் இது எல்லாமே கோயில் சார்பாக தான் நம்ம செய்கிறோம். இது எல்லாமே அம்மாவுடைய சன்னிதானத்தில் அம்மாவுடைய அலங்காரத்தால் இதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் வந்து நாளைக்கு அதுவும் இந்த பக்தரை பற்றி சொல்லி ஆகணும். போன வருஷம் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு வேண்டிட்டு நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அடுத்த ஆவணி பௌர்ணமிக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் இதோட 2-3 டைம் வந்து குழந்தை இருந்து எனக்கு அபோர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எதுவுமே தங்கலம்மா, ஒரு 2 மாதம் தங்கினாலே அது பெருசாக இருக்குது, 2 மாதத்துக்கு மேலே அது எதுவுமே தங்கலம்மான்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் வளையலையும் எடுத்து கொடுத்துட்டு, அம்மா நீ வந்துட்டு அடுத்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உனக்கு இருக்கும், இங்கே கோயிலேயே அம்மானுக்கு முன்னாடியே வளைகாப்பு போடுமான்னு. கண்டிப்பாக அம்மா, நான் அப்படி நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வளைகாப்பு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அம்மாவுடைய அருளால் எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதை நான் அன்றைக்கி சொன்ன வாக்குன்படி அதே மாதிரி கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ அம்மாவோட சன்னிதானத்தில் நாளைக்கு வளைகாப்பு போடுறாங்க. இந்த மாதிரி நெஞ்சில் நிறைய 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 பக்தர்களுக்கு இந்த இடத்துல வந்து வேண்டுதல்கள் படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு சில பக்தர்களுக்கு நடக்கலை. அந்த ஒரு சில பக்தர்களில் குறிப்பிட்டு ஒரு பக்தர்களை சொல்ல போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் வந்து நீங்கள் கோயிலுக்கு எப்போல்லாம் வர சொன்னீங்களோ அந்தந்த நேரத்துக்குலாம் நான் வந்தேன், எனக்கு வந்து ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லது, அது யாராக இருக்கணும் அப்படின்னு போயிட்டு உள்ளே பார்த்தேன். அந்த பக்தருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அவங்கன்னா பக்கத்தில் திருவாரூர் தான் அவங்க. அப்போ அவருக்கு எத்தனை வாட்டி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நோட்டை எடுத்து போய்ட்டு மெனக்கிட்ட உட்காந்து அந்த பழைய நோட்டில் எடுத்து பார்த்தேன். அவர் 2 தடவை தான் கோயிலுக்கு வந்திருக்கார். 2 தடவையில் ஒரு டைம் வாக்கு பார்த்துருக்காரு, ஒரு டைம் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு போயிருக்கிறார், பூஜை பண்ணிட்டு போயிருக்கார், அவ்வளோதான். அந்த 2 வாட்டி வந்ததுக்கே அவருக்கு வந்து உடனே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப மன வருத்தங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவன்கிட்ட வந்து கேட்ட உடனே எதையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இறைவனுக்கு அந்த இடத்துல மதிப்பு கிடையாது. எப்போ எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சு வர்றோங்கிறது முக்கியம். பொதுவாக நானும் வந்துட்டேன்னு வந்ததுக்காக சுவாமி எதையுமே செஞ்சு கொடுத்துடாது. நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கான பிரதிபலனை தான் கண்டிப்பாக தெய்வம் நமக்கு கொடுக்கும். அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். மிகப்பெரிய உலகம் இல்லையா, மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய உலகம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்கிட்டு இருந்தால்
பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு இப்போ தூக்கம் வந்துச்சு. ஓகே பாய்.